ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸ் இல்லைன்னா இன்ஸ்டன்ட் இட்லி ப்ரீமிக்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இட்லி மாவை அரைக்காமல் புளிக்க வைக்காமல் இருந்துட்டோம் அப்படின்னா, ஒரு அவசரத்துக்கு வந்து நம்ம இதை ரெடி பண்ணி ஃபஸ்ட்டே வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம இட்லியை வந்து 15 மினிட்ஸில் நம்ம ஊற்றிடலாம். நம்ம அரைக்கவும் தேவையில்லை, புளிக்க வைக்கவும் தேவையில்லை மாவை. சரி, வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நம்ம இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸுக்கு வந்து இட்லி ரவை தான் யூஸ் பண்ணுவோம். அந்த இட்லி ரவை பாருங்கள் இவ்வளோ பொடியாக இருக்கும், ரவை மாதிரியே தான் இருக்கும். இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நீங்கள் கேட்டிங்கன்னா இட்லி ரவைன்னு கேட்கணும், அரிசி ரவைன்னு கேட்கக்கூடாது, இட்லி ரவைன்னு கேட்கணும். கேட்டால் அது இருக்கும். இது வந்து அரை கிலோ 25 ரூபா உங்களுக்கு. இது வந்து நாங்கள் 2 டம்ளர் எடுத்திருக்கோம். அந்த 2 டம்ளர் எடுத்ததில் அதே அளவில் வந்து 1 டம்ளரு உளுந்து, அரை டம்ளரு ரொம்ப லேசான அவல், பிறகு 1 ஸ்பூனு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூனு உப்பு. ஒரு கடாயில் நீங்கள் வந்து உளுந்த பருப்பை போட்டு வறுத்துக்கோங்க. லோ இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமாக இருக்கணும். லைட்டாக சூடு வந்தால் போதும், ரொம்ப செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ லைட்டாக சூடாயிடுச்சு. நம்ம இதுலேயே வந்து அவளையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இது வந்து அவல் பொரியணும் அப்படின்லாம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ நம்ம வெந்தயத்தையும் இதுலேயே சேர்த்துக்கலாம். இதை வந்து எக்ஸ்ட்ராவாக 1 நிமிஷம் நம்ம வந்து வறுத்துக்குவோம். எல்லாத்துலேயும் நல்லா சூடு ஏறிடுச்சுன்னா அதுவே போதும். நம்ம வறுத்துட்டோம், இதை எடுத்து வச்சுக்குவோம். இப்போது அதே கடாயில் நம்ம வந்து இட்லி ரவையையும் போட்டு அந்த ரவையில் சூடு ஏறுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துருங்க. நம்ம வறுத்த அவல், அதுக்கப்புறம் உளுத்தப்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் பவுடராக. நம்ம இப்போது இதை அரைச்சிட்டோம். இதை வந்து நம்ம இப்போ ஒரு வாட்டி ஜலிச்சிடணும். ஏன்னா நம்ம உளுந்தப்பருப்பு வந்து எப்பயும் நம்ம ஆட்டும் போது நல்லா நைஸாக ஆட்டினா தான் நம்ம இட்லி நல்லா வரும்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால நம்ம எதுவும் திப்பி இல்லாமல் நல்லா நைஸான மாவாக நம்ம எடுத்துக்கலாம். ஒருக்க ஜலிச்சுட்டு இன்னொரு வாட்டியும் நீங்கள் அரைச்சி ஜலிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த உளுந்து மாவோட நம்ம இட்லி ரவையை சேர்க்க போகிறோம். சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவனாக நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இந்த இட்லி மாவை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம், இந்த இட்லி மிக்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வேணுன்ற அளவுக்கு என்றைக்கெலாம் நமக்கு இட்லி மாவு இல்லையோ, அரைக்கலையோ, புளிக்க வைக்கலையோ அன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இதில் தேவையான அளவு மாவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து 2 டம்ளர் இந்த இட்லி மிக்ஸ் எடுத்திருக்கோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு புளிச்ச தயிர் எடுத்திருக்கோம். இந்த தயிரை வந்து நம்ம இந்த இட்லி மிக்ஸோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கலந்துட்டு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் அப்படியே ஊற விட்டுருங்க. 15 நிமிஷம் இப்போ ஊற வச்சுட்டோம் இந்த மாவை. இதில் இப்போ நீங்கள் வந்து ஃப்ரூட் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஈனோ ஃப்ரூட் சால்ட் வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ண போகிறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பேக்கிங் சோடா கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த ஈனோ ஃப்ரூட் சால்ட் ஆட் பண்ணோன்னே அந்த மாவு வந்து புஷ்ஷுன்னு வரும். ஸோ உடனே நீங்கள் வந்து இட்லி ஊற்றிடணும், அதுக்கு ஊற வைக்கக்கூடாது. இதை போட்டுட்டு இப்போது இது நம்ம வந்து இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிருவோம். ஆஸ் யூஷுவல் ஊற்றுற மாதிரியே இட்லி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி வந்து வெந்துருச்சு, நம்ம எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம இதை வந்து தண்ணி தெளித்து இந்த இட்லியெல்லாம் எடுத்துடலாம். இன்ஸ்டண்ட்டாக இட்லி வந்து தயாராகிடுச்சு. ஸோ அவசரமாக உங்களுக்கு இட்லி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மிக்ஸை தயார் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இட்லி வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.